ஹல்லேலூயா. பிதா மகிமைப்பட வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை மூலமா யார் மகிமைப்படணும்? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் மகிமைப்படுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என் வாழ்க்கை யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். பிதா என் மூலமா மகிமைப்படணும். ஒரு குளோரி அவருக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் அவருக்காக என்ன செய்யணும்? செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அதுல ஒன்றுதான், நீங்கள் பூமிக்கு உப்பா இருந்தா அவர் மகிமைப்படுவார். அதுல ஒன்றுதான், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தா அவர் என்ன செய்வார்? அதுல மூன்றாவது இன்னைக்கு படிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என்னங்க? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறீங்க, அதனால யார் மகிமைப்படுறார்? பிதா மகிமை. அதோட நிறுத்திட்டாருன்னா சந்தோஷம். ஆனா அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தையை சேர்த்திருக்கிறாரு, எனக்கும் யாரா இருப்பீர்கள். சொல்றது யாரு? சொல்றது யாரு? இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லும் போது, நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதா என்ன செய்வார்? பிதாவுக்கு மகிமை. நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தா எனக்கும் ஒரு சீஷர் கிடைச்சாரு. ரெண்டு காரியம், ரெண்டு பேர், ரெண்டு ஆழ்த்தத்துவங்களுக்கு அங்க மகிமை உண்டாகுது. பிதாவுக்கு மகிமை போயிடுது, இயேசுவுக்கு ஒரு சீஷர் கிடைக்கிறார். சொல்லுங்களேன், பிதாவுக்கு என்ன வருதுங்க? மகிமை உண்டாகுது. அட் த சேம் டைம் இயேசுவுக்கு யார் கிடைக்கிறார்? ஒரு சீஷர் கிடைக்கிறார். கடைசி வசனத்தை பாருங்க. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு யாரா இருப்பீர்கள். அப்ப சீஷர்களா இருப்பது எதற்காக? அவருக்கு சாட்சிகள். சரி, இப்ப கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போலாம். உப்பா இருக்கிறதுனா என்னன்னு கற்றுக் கொடுத்தேன், வெளிச்சமா இருக்கிறதுனா என்னன்னு 2 வாரம் படிச்சோம். இப்போ கனி கொடுத்தலை பற்றி படிக்க போறோம். ஆமென். என்ன எதை பத்தி? 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ, பாதியில இருந்து வாசிப்போம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி. அப்ப கனி கொடுக்கிற கொடின்னு ஒரு கொடி இருக்குது. ஆரம்பத்தில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறார்? அப்ப கனி கொடுக்கிற கொடி, கனி கொடாது இருக்கிற கொடி. எல்லாம் சொல்லுங்க, கனி கொடுக்கிற கொடி, கனி கொடாது இருக்கிற கொடி. சரி, இப்ப அவர் யாரு? அவர் யார்? தன்னை அவர் யாராய் அடையாளப்படுத்துகிறார்? 5வது வசனம் பாருங்க. முதல் வசனம் வாசிங்க. நான் மெய்யான கேதுரு மரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா இல்லையா? மெய்யான, நான் மெய்யான கேதுரு மரம். அப்படின்னா கேதுருன்னு சொன்னாலே நமக்கு ஒன்று புரியும், அது உயரமாய் வளரக்கூடியது, ஸ்ட்ராங்கஸ்ட் மரம். இருக்கிறதுலையே சீடர் ட்ரீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட். கேதுரு மரம் தான் வலிமையான மரம். அப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? நான் தான் இருக்கிறதுலே பெரிய, நான் தான் இருக்கிறதுலே வலிமையான அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி, அதை விடுங்க. இல்லை, நமக்கு தெரிஞ்ச மரம் ஒன்று இருக்குது. என்ன மரம்? பெரிய பிரம்மாண்டமான மரம், ஆலமரம் இருக்குது. நானே மெய்யான ஆலமரமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஏன் சொல்லலை? இது உயரம், கேதுரு மரம் உயரமும் வலிமையுமானது. இது படர்ந்து நிழல் தந்து மகத்துவமா பெரிய மெஜஸ்டிக்கா இருக்கிற மரம். ஆலமரம் பார்த்தீங்கன்னா பல விழுதுகளை விட்டு அந்த மரம் தன்னுடைய பூரணத்தில் நிற்குதுன்னா அது பார்த்தாலே மெஜஸ்டிக்கா இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஏன் அதை சொல்லலாம்ல ஆண்டவர்? தன்னை என்னன்னு சொல்றாரு? திராட்சை செடின்னு சொல்றாரு. தன்னை பற்றி என்னன்னு சொல்றாரு? செடியோடு கம்பேர் பண்ணிக்கிறார் தன்னை. செடியோட இயேசு தன்னை கம்பேர் பண்றாருன்னா ஏன் இப்படி? இந்த செடியை பார்த்துருக்கீங்களா? இந்த கம்பம் பக்கத்தில் போகிற வழியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செடி. இந்த திராட்சை செடிக்கு ஒரு திராட்சை தோட்டக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கேதுரு மரத்துக்கு ஒரு கேதுரு மர தோட்டக்காரர் தேவையில்லை.
ஒரு ஆலமரத்துக்கு தோட்டக்காரர். அப்ப இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க அதிக கனிகளை கொடுக்கணும். நீங்க கொடி, நான் செடி. நான் செடியா இருந்தாலும் எனக்கு ஒரு தோட்டக்காரர் சார்ந்து வாழுகிற வாழ்க்கை எனக்கு தேவை. என்னால தனியாலாம் இருக்க முடியாது. இந்த உலகத்துல என்னால தனியாலாம் இருக்க முடியாதுன்றதுனாலதான் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லைன்ற. தனியாவே விட அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கூடவே பிதா இருந்திருக்கிறாரு. செடி கூட, செடி வளர்றதுக்கு பக்கத்துல ஒரு கம்பு வைக்கிறான் பாத்தீங்களா, திராட்சை செடிக்கு. அது போல யார் இருந்திருக்கிறா? பிதா இருந்திருக்கிறார். இப்ப இந்த செடி அந்த பிதாவோட சேர்ந்துதான் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டே இருக்குது? வளர்ந்து இருக்குது. எப்ப பார்த்தாலும் போய் இரவோடு அதிகாலையில இருட்டோடு எழுந்து யார்கிட்ட போய் நின்றுவாரு? பிதா தான். பிதா சொல்றதைத்தான் நான் இங்க சொல்றேன், பிதா செய்யறதைத்தான் நான் இங்க செய்யறேன். நானா சுயமா ஒன்றும் என்ன செய்யறது இல்ல. சுயமா நானா, கேதுரு மரம் சொல்லும் நானா தான் அப்படின்னு, ஆலமரம் சொல்லும் நானா தான். இயேசு சொல்றாரு நானா இல்ல. அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இவர் இங்க உயரத்தையோ வலிமையையோ மகத்துவத்தையோ பத்தி பேசல, உறவை பத்தி பேசுறாரு. நான் சார்ந்து வாழணும், நான் சார்ந்து தான் இருப்பேன். நான் வேற, பிதா வேற இல்ல. அப்போ நானே சார்ந்து தான் வாழ்றேன் அப்படின்னா, கொடியாகிய நீயும் என்னில் நிலைத்திருந்தால் தான் நீ மிகுந்த கனிகளை. பாருங்க, செடியே, திராட்சை செடியே ஒரு கம்புல என்ன பட்டிருக்கோம்? ஒரு கம்பை தான் சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அது நல்லா அந்த 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 அடிமரம் கொஞ்சம் தடி ஆயிடுச்சுன்னா தான் அதை எடுக்கிறாங்க. ஆனா அது வளர்ற வரைக்கும் என்ன வைக்கிறாங்க? ஒரு கம்பு வச்சு தான் அது வளருது. தோட்டக்காரர் ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து வைக்கிறார், சார்ந்து கொள்ள வைக்கிறார். இயேசு சொல்றார், நான் சார்ந்து தான் இந்த உலகத்துல வாழ்ந்தேன். பிதாவை சாராம என்னால வாழவே முடியாது. அவர் இல்லாம நான் தனியா செயல்பட முடியாது. அதே ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு காலையில சொல்றாரு, நீங்களும் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. 5வது வசனத்தை பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், சொல்லுங்களேன், என்னை அல்லாமல். திராட்சை செடி பிதா இல்லாமல், அந்த கம்பு இல்லாம. யோசிச்சு பாருங்க, செடியை வச்சுட்டு பக்கத்துல கம்பை வச்சு அதில் சுத்தி விடலைன்னா அது என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? ஏன்னா அதுக்கு அந்த ஸ்டெம் ஸ்ட்ராங்கானது கிடையாது, ரொம்ப வீக்கானது, மென்மையானது. அப்படியே கீழே விழுந்துரும். கீழே விழுந்துச்சு, கீழே படர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது கனிகளை கொடுக்க முடியாது. அதனால அதை எதில் ஏற்றி விடுறாங்க? ஒரு கம்பளை ஏற்றி மேலே பந்தல் போட்டு அந்த பந்தல்ல ஏற்றி விடுறாங்க இல்லையா? அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இயேசு சொல்றார், நான் எப்படி பிதாவை சார்ந்திருக்கணும் அது மாதிரி நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால். சரி, இப்ப கவனிங்களேன். இப்போ ஒரு வரலாறு பின்னணியை சொல்றேன். திராட்சை செடின்னு தன்னை சொல்றார். கேதுரு மரம் சொல்லல, ஆலமரம் சொல்ல. அதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். ஏன் இயேசு தன்னை திராட்சை செடின்னாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல வேற யாரையோ இல்ல திராட்சை செடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். வேற யாரையோ இல்ல திராட்சை செடின்னு சொன்னாரு. உயர்குல திராட்சை செடியாக உன்னை நாட்டினேன் அப்படின்னு யாரை சொன்னாரு? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம். இப்பொழுது நான் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு நேசக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ 7வது வசனத்தை வாசிங்க. சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம், அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். இதோ கொடுமை, இதோ. யார சொல்றாரு திராட்சை செடின்னு? இஸ்ரவேல் வம்சத்தை சொல்றார். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை செடியை யாருக்கு ஊமையா சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 80ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 80ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிங்க. 80ஆம் சங்கீதம் 8-9 வகை வசனங்கள். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து. யார் அது?
யாரை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை தான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, இங்க பாருங்க, நம்ம இப்ப படிச்சோம்ல, சொன்னோம் இல்லையா, அதை சொல்ற, ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீங்க, ஜாதிகளை, இங்க இருந்த ஜாதிகளை துரத்திட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி. இது யாரை பத்தி சொல்றாரு? எகிப்திலிருந்து வெளியே வந்தது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல யார திராட்சை செடின்னு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை. அந்த இஸ்ரவேல் ஜனம் திராட்சை செடியாய் நாட்டப்பட்ட எரேமியாவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல என்ன எதிர்பார்ப்போட வச்சாரு பாருங்க. 21வது வசனம், 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 2வது அதிகாரம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தருகிற உயர்குல திராட்சை செடியாக நாட்டி. யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல். எல்லாரும் பதில் சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாருங்க? இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தருகிற உயர்ந்த குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின், காட்டுலையும் திராட்சை செடி இருக்குது, ஆனா அது என்ன கொடுக்கவே கொடுக்காது, கனியே கொடுக்காது. அது ஆகாத கொடிகள். அது எங்க பார்த்தாலும் பரவி கிடக்கும், எங்க பார்த்தாலும் புதர்களை உண்டாக்குமே ஒழிய அதுல இருந்து ஒரு கனி கூட என்ன செய்யாதுங்க, வராது. அப்ப நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன்? அதிக கனிகளை கொடுக்கணும், அது பிதாவுக்கு என்னத்தை உண்டாக்கணும், மகிமையை உண்டாக்கணும்னு எதிர்பார்த்தேன். நீ நல்ல பழங்களை, ஏசாயா 5:2வது வசனத்தை சொல்றாரு, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். 2வது வசனம், அதுவோ என்ன பழங்களை தந்தது? ஏசாயா 5:2 வாஸ்தவம்ல, பாதியிலிருந்து வாசிங்க. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ. சரி, இப்ப கவனிங்க, இஸ்ரவேலை தான் கர்த்தர் யாருன்னு சொன்னாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை செடின்னு சொன்னார். திராட்சை செடியை போல எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? நாட்டினேன். உன்னை உயர்குல திராட்சை செடியா நாட்டினேன். நீ நல்ல பழங்களை தருவாய், முற்றிலும் நற்கனி தருவாய் என்று உன்னை நாட்டினேன். ஆனால் நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? கசப்பான கனிகளை கொடுத்தாய். இங்க சொல்றாரு, எரேமியால சொல்றாரு, நீ காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியா என்ன செஞ்சிட்ட? கனி கொடுக்காம போயிட்டேன்றார். அப்ப இஸ்ரவேல் தேவனுக்கு உண்மையாய் வாழவில்லை. இஸ்ரவேல் கர்த்தரையே தெய்வம் என்று வணங்கவில்லை. இஸ்ரவேல் பல அருவருப்பான விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்த போது கர்த்தர் அந்த செடியை என்ன செய்து விட்டார்? அவரே தன் கைகளால் என்ன செய்தார்? பிடுங்கி போட்டார் என்று எரேமியாவிலும் எசேக்கியேலிலும் வாசிக்கிறோம். யார் நட்டு, யார் எதிர்பார்ப்போட நட்டு வச்சாரோ அவரே அந்த செடிகளை பூரா என்ன பண்ணிட்டேன்றார்? பிடுங்கிட்டேன்றார். உன்னை நான் பிடுங்கிட்டேன், வேரோட பிடுங்கிட்டேன். கொண்டல் காற்று வந்து உன்னை உலர்ந்து போக பண்ணியது, பட்டு போக பண்ணியது அப்படின்றார் எசேக்கியேல். இனிமேல் நீ வளர மாட்ட, தலைக்க மாட்ட அப்படின்னு. அப்போ இஸ்ரவேல் இடத்தில் அவர் எதிர்பார்த்தது, இஸ்ரவேல் தனக்கு மகிமையை உண்டாக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். இஸ்ரவேல் தேசம் தனக்கு மகிமையை கொடுக்கும்னு எதிர்பார்த்தார். ஆனா இஸ்ரவேல் என்ன பண்ணிடுச்சு? ஆண்டவருக்கு உண்மையாய், இன்னைக்கு வரைக்கும் உண்மையா இல்லைங்க. இன்று வரை இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருக்கு உண்மையா இல்லை. அதனாலதான் பல தேசங்கள் இன்னைக்கு அதை போட்டு என்ன பண்ணிட்டே இருக்குது, நெருக்கிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கர்த்தர் கிருபையா அதை என்ன பண்ணிட்டே இருக்காரு, பாதுகாத்துட்டே இருக்காரு. அப்போ இஸ்ரவேல் ஒரு நல்ல திராட்சை செடியாய் இல்லை, அதன் கொடிகள் நல்ல பழங்களை தரவில்லை என்பதனால இஸ்ரவேல் ஏமாத்தினத இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்றுவேன் என்று பிதாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஆகாத கொடியாய் போய்விட்டது, ஆனால் நானே மெய்யான திராட்சை செடி. நான் வர்றேன் ஆண்டவரே, நான் வர்றேன் பிதாவே, நான் உங்களை சார்ந்து வாழுவேன் பிதாவே. நான் நரகலான விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், நான் உமக்கு உண்மை இல்லாமல் போக மாட்டேன், நான் உண்மை விட்டு விட்டு பிற நேசர்களுக்கு பின்னால போக மாட்டேன். அதிகாலையில இருட்டோடு எழுந்து நான் உங்களை என்ன செய்வேன், தேடுவேன்னு சொல்லி இயேசு தன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல பிக்ஸ் பண்றாரு. நானே மெய்யான திராட்சை செடி. இஸ்ரவேல் உமக்கு கனி கொடுக்கவில்லை, ஆனால் என்னோடு கூட சிலரை சேர்த்துக் கொள்கிறேன். என்னோடு கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை என்னோடு கூட கொடியாய் நான் என்ன செய்து கொள்கிறேன், இணைத்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன்.
எனக்குள்ள இருக்கிற ஜீவனை அவர்களுக்குள்ள என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். எனக்குள்ள நான் உம்மிடத்திலிருந்து எடுக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு நான் போதிப்பேன், சொல்லிக் கொடுப்பேன். அவர்களுக்குள் என் ஜீவனை கொடுத்து அவர்களை கனி கொடுக்க வைப்பேன் என்று இயேசு இங்க சொல்றாரு. நான் தான் மெய்யான. யாருக்கு பதிலா வந்த திராட்சை செடி? ஏன் இஸ்ரவேலுக்கு பதிலா இவர் வந்தாரு? ஆகாத கொடியா போயிடுச்சு. இஸ்ரவேல் கனி கொடுக்கல, இஸ்ரவேல் பயன்படல, இஸ்ரவேல் பிதாவுக்கு என்ன கொடுக்கல? மகிமையை கொடுக்கல. எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேல் பிதாவுக்கு என்ன கொடுக்கல? மகிமையை கொடுக்கல. இன்று வரை மகிமையை கொடுக்காமல் இன்று வரை மகிமையை தடுத்து வருகிறது, பறித்து வருகிறது. எதை செஞ்சாலும் அதுல பிதாவுக்கு மகிமையை செலுத்துறதே இல்லை. சும்மா ஒரு ரிலிஜியஸ் பீப்புளா தான் இருக்கிறாங்களே ஒழிய தேவனுக்கு அவர்களால் என்ன வரவே இல்லை. இந்த உலகத்திலேயே LGBTQ என்கிற ஒரு கம்யூனிட்டி அதிகமா இருக்கிற நாடு எது தெரியுமா? இஸ்ரேல் தான். புரியுதா? LGBTQன்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஓரின சேர்க்கையாளர்கள் அதிகமா இருக்கிற நாடு எது? இருக்கிறதுலே பயங்கரமா மோசமா இருக்கிற நாடு எது அப்படின்னு பார்த்தா அதுல டாப்ல எதுதான் இருக்குது? ஆண்டவர் அருவருக்கிற காரியம், ஆண்டவர் அருவருக்கிற எதிர்த்து நிற்கிற காரியத்துல டாப்ல எவன் தான் இருக்கான்? இஸ்ரேல் தான். இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் நான் சொல்றேன். அதனால தான் அத்தனை 13 கண்ட்ரிகள் அவனை சுத்தி இருக்கிறான். 13 பேருக்கும் இவன்னா ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு ஆக மாட்டேங்குது. ஆகாத கொடியாய் மாறிவிட்டான். அவர் சொல்றாரு, நீ ஆகாத கொடியா மாறிட்டாலும் என் பிதாவுக்கு நான் வந்து மகிமையை கொடுப்பேன். நான் வந்து மகிமையை கொடுப்பேன்னா நான் பிதாவோட கனெக்டடா இருக்கிறது போல என் கூட கனெக்டடா இருக்கிறதுக்கு கோடிக்கணக்கான மக்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன செய்து கொள்வேன்? இழுத்துக் கொள்வேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் செடிதான், நான் செடிதான், நான் கனி கொடுக்கிறது இல்ல. என்னோடு இணைந்திருக்கிறவர்கள், என்னோடு நிலைத்திருக்கிறவர்கள் என் வழியாய் ஜீவனை உள்வாங்கி எனக்குள்ள இருக்கிற சாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன கொடுப்பார்கள். இப்ப 5வது வசனத்தை வாசி, உங்களுக்கு நல்லா வழங்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல் இருந்த இடத்துல இயேசு ரீப்ளேஸ் பண்ணிட்டு சொல்ற, தன்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சொல்ற, நான் தான் இப்ப யாரு? திராட்சை செடி. ஏன் யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. நீங்கள் தான் என்னுடைய கொடிகள், அதாவது என்னிலே இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. இப்ப கவனிங்க, எதற்காக இந்த ஏற்பாடு? எதற்காக அவர் செடி, எதற்காக நான் கொடி, எதற்காக நான் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னா வெளிப்புற மகத்துவத்தை காட்டுறதுக்காக இல்ல. திராட்சை செடி எந்த விதத்திலும் மெஜஸ்டிக்கா தோன்றாது, மென்மையானது, பலவீனமான, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே இப்படி கையில ஆட்டுனீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? எளிதா பிடிங்கிடலாம். அப்போ வெளிப்புற மகத்துவத்தை காட்டுவது இங்க யோவான் 15ல இயேசுவினுடைய நோக்கம் அல்ல. வெளிப்புற மகத்துவத்தை காட்டுறதில்ல, உட்புற மகத்துவத்தை காட்டுறார். உறவை காட்டுகிறார், சார்ந்து வாழ்தலை காட்டுகிறார், நிலைத்திருத்தலை பற்றி பேசுகிறார், கனி கொடுப்பதை பற்றி பேசுகிறார், ஒரு இன பெருக்கத்தை பற்றி அங்கே பேசுகிறார், ஒரு பெரிய அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கத்தை பற்றி கர்த்தர் அங்கே பேசுகிறார். அதனாலதான் அங்க 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வலிமையை காண்பிப்பதனால் அல்ல, கேதுருவை போல் உயரமாய் வளர்வதனால் அல்ல, ஆலமரத்தை போல பறந்து விரிந்து இருப்பதினால் அல்ல, நிழல் கொடுப்பதினால் அல்ல, கனி கொடுப்பதினால். எல்லாம் சொல்லுங்க, நான் என்ன கொடுக்க வேண்டும்? நிழல் கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்யவில்லை? அழைக்கவில்லை. நிழல் கொடுப்பது பிதாவுக்கு மகிமை இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நிழல் கொடுப்பது பிதாவுக்கு. நான் காணிக்க கொடுக்கிறதுனால பிதாவுக்கு என்ன கிடையாது. நான் தான தர்மம் பண்றதுனால பிதாவுக்கு என்ன கிடையாது. நான் கனி கொடுப்பது தான் பிதாவுக்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க, நான் என்ன கொடுக்க வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். நான் பிதாவுக்கு கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அப்ப நான் கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? இயேசுவோடு என்ன செய்திருக்கணும்? இணைந்திருக்கணும், நிலைத்து. நீங்கள் என்னில் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இப்ப கனி கொடுக்கிறதுனா என்னது? கனி கொடுக்கிறதுனா என்னது? இயேசுவோடு கூட நம்ம இணைஞ்சிருந்தோம்னா இயேசுவுக்குள்ள இருக்கிற சாரம்,
இயேசுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் எல்லாம் யாருக்குள்ள வருது? அந்த கொடியாகிய நமக்குள்ள வந்து, இப்போ அந்த ஜீவனும் அந்த சாரமும் என்ன பண்ணுது அப்படின்னா, கொடியாகிய நம்மை கனி கொடுக்க வைக்கிறது. அதாவது நம்முடைய சுபாவங்களை திவ்ய சுபாவமாய் என்ன செய்து விடுகிறது. பிதா எதில் மகிமைப்படுவார்னு நினைக்கிறீங்க? பிதா எதில் மகிமைப்படுவார்? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டால். இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, மனுஷர் உங்கள் நற்கனிகளை கண்டால். நான் இதை இப்படி சொல்கிறேன், மனிதர் உங்களுக்குள் ஏற்படுகிற அந்த திவ்ய சுபாவங்களை கண்டால் பிதாவை என்ன செய்வார்கள்? எத்தனை பேருக்கு விளங்குது? நாம் செய்கிற கிரியைகளை விட நம்முடைய சுபாவங்கள் மனிதர்கள் பார்க்கும்போது பிதாவை என்ன செய்வாங்க? அப்போ ஆவியின் கனிகள் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5 அதிகாரத்துல ஒரு 9 கனியை சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த 9 என்னது? அவருடைய திவ்ய சுபாவங்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5, கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. இப்ப கவனிங்க, எனக்குள்ள இருந்து மக்கள் பார்க்க வேண்டியது என்னது? என்னை பார்க்கிறவர்கள் என்னிடத்தில் அனுபவிக்க வேண்டியது என்னது? எப்ப பிதா மகிமைப்படுவார்னா, என்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன போகணும்? அன்பு. இந்த கொடி என்ன கொடுக்கணும்? அன்பை கொடு. இந்த கொடி எல்லாம் சொல்லி தொட்டி சொல்லுங்க. இந்த கொடி என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். உங்ககிட்ட பேசிட்டு ஒருத்தர் அப்படி போறாரு, ஒரு கிறிஸ்தவர்கிட்ட ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் அப்படி பேசிட்டு போறாருன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கணும்? எதை ஃபீல் பண்ணியிருக்கணும்? என்ன அறிவாளியா, என்ன அறிவா பேசுறாப்பலன்னு பேசக்கூடாது. எதை பேசணும்? எதை உணரணும்? அன்பு. இந்த மனுஷன் அன்புள்ள மனுஷன், இந்த சகோதரி அன்புள்ளவங்க, கரிசனை உள்ளவங்க, யாருக்கோ எதுக்கோ என்னவோ அப்படின்னு போக மாட்டாங்க. பிறருடைய காரியங்களையும் தன் காரியமா எடுத்துக்கொண்டு என்கிட்ட இவ்வளவு அன்பா பேச, யாருமே அப்படி பேசலையேன்னு உணரணும். அதுதான் கனி கொடுக்கிறது. அன்பு, சந்தோஷம். அப்ப என்கிட்ட இருந்து, இந்த கொடி கிட்ட இருந்து என்னத்தை உணரணும்? அன்பை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும், நான் சமாதானமா வாழ்றத பார்க்கணும், எனக்குள்ள நீடிய பொறுமை இருக்கிறத பார்க்கணும், தயவை பார்க்கணும். அதாவது தயவுன்னா நன்மை செய்கிற ஆசை எனக்குள்ள இருக்கிறத பார்க்கணும், நற்குணங்களை பார்க்கணும், விசுவாசத்தை பார்க்கணும், சாந்தமா இருக்கிறத பார்க்கணும், இச்சை அடக்கத்தோட நான் வாழ்றத மனுஷர் கண்டு யாருக்கு மகிமை உண்டாகும்? நம்ம கிட்ட என்ன பார்க்கறாங்க? நம்ம கிட்ட என்ன பார்க்கறாங்க? நம்ம கிட்ட இதை தவிர எல்லாத்தையும் பார்க்கறாங்க. ரைட்? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி கொடியாகிய உங்களிடத்திலிருந்து கனிகள் வெளிப்படுவதாக. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க விரும்புனீங்கன்னா எப்போதும் அவரோட இணைஞ்சிருப்பீங்க. இந்த கனிகள் என்பது கொடியினுடைய முயற்சியின் விளைவல்ல. கொடியா முயற்சி எடுத்து அதுவா கொடியை வெட்டிட்டோம்னு வைங்க, அதுல இருந்து என்ன வராது? கனி வராது. அப்போ இந்த கனிகள் என்பது கொடியின் முயற்சியின் விளைவு அல்ல. இது செடியினுடைய விளைவு. செடிக்குள்ள இருக்கிற ஜீவன், செடிக்குள்ள இருக்கிற சாரம். இது எங்க இருந்து இந்த ஜீவன் எடுக்குது? இந்த செடி எங்க இருந்து இதை கொண்டு வருதுன்னா, அது யாரு கூட சார்ந்து இருக்குதோ அந்த பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறது. பிதா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதையெல்லாம் இயேசு நமக்கு கொடுக்கிறார். அதையெல்லாம் வாங்கி கொண்டு நமக்குள்ள இருந்து என்ன வரணும்? என்ன வரணும்? எல்லாரும் சொல்லுங்க. கனி என்றாலே, சத்தமா சொல்லுங்க, கனி என்றாலே அது என்னது? கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவம். எல்லாரும் வாய் தரன்னு சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய. அப்ப என்கிட்ட இருந்து நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு நான் எப்ப சொல்ல முடியும்னா, இந்த சுபாவங்கள் என் வாழ்க்கையில என்னைக்கு வெளிப்படுகிறதோ அன்றுதான் நான் என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட இருந்து அன்பே வெளிப்படல, எப்ப பார்த்தாலும் நான் யாரை பார்த்தாலும் கடித்து பட்சித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் கனி கொடுக்கலன்னு அர்த்தம்.
எனக்குள்ள சமாதானமே இல்லை. நான் சமாதானமே இருக்கிறது எப்போதும் என் மனம் இறைந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறது, அலைச்சலா இருக்குது, ஒரே அலைச்சலா இருக்கணும். இன்னும் என்ன செய்யல? அப்ப என்ன செய்யணும்? கொடி என்ன கொடி தான்? நல்ல கொடி தான். எல்லாம் சொல்லுங்க, என்ன கொடி தான்? என்ன செடி? நல்ல செடி. எல்லாம் சொல்லுங்க, செடி என்ன செடி? நான் இஸ்ரவேலோட இணைக்கப்படலை, இயேசுவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இஸ்ரவேலோட இணைக்கப்பட்டிருந்தா அது காட்டு திராட்சை செடி, அது காட்டு திராட்சை. ஆனா நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன்? இப்ப என்ன செய்யணும்? இணைக்கப்பட்டிருக்கிறேன், நிலைத்திருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், அல்லது என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் எவ்வளவு கனி கொடுப்பான்? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உறவு அதிகமாக அதிகமாக கனிகள் அதிகமாகும். நான் எந்த அளவுக்கு தேவனோட உறவுல இருக்கிறேன்றதை பொறுத்து தான் எனக்குள்ள இருந்து இதெல்லாம் வெளிப்படுதா வெளிப்படலையான்றது. இத நானா உருவாக்க முடியாது. எல்லாரும் வாய் தர சொல்லுங்க. அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நீடிய பொறுமையை, தயவை, நற்குணத்தை, விசுவாசத்தை, சாந்தத்தை, இச்சை அடக்கத்தை நானாக உருவாக்கிவிட கொடிக்கு அந்த தன்மை இல்லை. அது செடியில தான் இருக்குது. அந்த தன்மை எங்க தான் இருக்குது? அந்த கனி உருவாக வேண்டிய சாரமும் ஜீவனும் எதுக்குள்ள இருந்தா வருது? செடிக்குள்ள இருந்து வருது. அந்த செடியோடு நான் இணைந்திருந்து உறவை அதிகமாக்கிட்டேன்னா கனிகள் அதிகமாயிடும். எல்லாம் சொல்லுங்க, உறவு அதிகமாக அதிகமாக எது அதிகமாயிடும்? அப்ப நான் நிறைய கனி கொடுக்கணும், அப்பதான் பிதா மகிமைப்படுவார். நான் நிறைய கனி கொடுக்கணும்னா நான் நிறைய நேரம் பிதாவோட என்ன செய்யணும்? இப்ப திராட்சை செடி என்ன கொடுத்துருச்சு? கனி கொடுத்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க, உறவு அதிகமாயிடுச்சு, அதனால என்ன கொடுத்துருச்சு? கனி கொடுத்துருச்சு. இந்த கனிகள் யாருக்கு மகிமை? பிதாவுக்கு மகிமை. ஆனா இயேசு அதோட நிறுத்தல. எனக்கும் யாரா இருப்பீங்க? எப்படி சீசரா இருக்கிறது? சீசர்னா என்ன செய்யணும்? அவர் செஞ்ச வேலையை அவர் என்ன வேலை செஞ்சாரு? ஆத்தும ஆதாயம் பண்ணாரு. ஆத்தும ஆதாயம் பண்ணோம்னா என்ன தேவை? என்ன சொல்லணும்? யாரை சொல்லணும்? யாரை பத்தி சொல்லணும்? இயேசுவை சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, யாரை பத்தி சொல்லணும்? இயேசுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் யாருடைய வேலை? சீசனுடைய வேலை. இப்போ கனி இருக்கு இல்லையா? அந்த கனியில ரெண்டு பகுதி இருக்குது. என்னென்ன பகுதி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, கனிகளை உருவாக்கும் போது ஆண்டவர், ஆதியில சொல்றேன், கனி மரங்களை, கனி விருட்சங்களை உருவாக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லி உருவாக்குனார் தெரியுமா? கனி விருட்சங்கள் உண்டாகட்டும் அப்படி சொல்லல. தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் கனி விருட்சங்கள். எல்லாம் சொல்லுங்க, தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும். அப்போ ஒரு விருட்சம் கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற விருட்சத்தை, அந்த கனியினுடைய நோக்கம் எதுக்காக கனி கொடுக்கணும்னா, உனக்குள்ள என்ன இருக்கணும்? விதை இல்லாத கனி வேண்டான்றார். அப்படி ஒரு மரமே வேண்டாம். ஆனா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பல வகைகள்லயே உங்களுக்கு சீட்லெஸ்ஸா எது அதிகமா கிடைக்குது? எதுதான் கிடைக்குது? எதான் அதிகமா கிடைக்குது? இப்ப எதை பத்தி படிச்சிட்டு இருக்கிறோம்? அப்ப கனினா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? அப்படித்தான் உருவாக்குனார் ஆண்டவர். பிசாசு என்ன பண்ணிருக்கான்? ஆக்கிவிட்டானா? அதனாலதான் சீட்லெஸ்ஸா வாங்கி சாப்பிட்டுட்டு சீசரா இல்லாம இருக்கும். ஏன் சீசரா இல்ல? சீடு இல்ல. வாங்குறது அந்த சீட்லெஸ்ல கொஞ்சம் போடுங்க. ஏங்க இந்த பன்னீர் திராட்சை நல்லா இருக்குங்க, அது இதுங்க, அது உள்ள 3 கொட்டை இருக்குங்க, ஐயா சை வேணாங்க. ஆனா அது சாப்பிட்றது நல்லதுன்றாங்க. அந்த விதைகள் வேணாங்க, அந்த விதை வேணாங்க. விதை இல்லாத திராட்சை வேணும். சீட்லெஸ் தான் நமக்கு. பிள்ளை, சின்ன பிள்ளைகள் பாருங்க, அது பாட்டுக்கு எடுத்து அது பாட்டு சப்பக்கு சப்பக்கு சப்பக்குன்னு உள்ள முழுங்கி என்ன செய்யறான் பிசாசு? என்ன செய்யறான்? விதை வேணான்றான். விதை, நீ விதையா இருக்காத, நீ சீசன் ஆகாத, நீ சீசன் ஆகாத, ஒரு ஹைபிரிடா மாறிடு. ஹைபிரிடா உலகத்துக்குள்ள நீ புகுந்துரு, மரபு மாற்றம் உண்டாயிரு. எவ்வளவு பெரிய வஞ்சகம் பாருங்க. மாம்பழத்துல விதையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஏன் கொண்டு வரல? அப்படி
கொய்யா பழத்தில் கொய்யாவில் பல வெரைட்டி கொண்டு வந்துட்டான். எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? எல்லா பழத்திலையும் விதை இருக்குது. ஆனால் எதில் மட்டும் விதையை இல்லாமல் கொண்டு வந்துட்டான். ஏன்னா நம்மளை பற்றி இங்கே அப்படிதான் போட்டிருக்கு. திராட்சை கனிகள் அப்படின்னு போட்டு. நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். உங்ககிட்ட இருந்து என்ன வரணும்? கனி வரணும். கனி வந்துச்சுன்னா அது பிதாவுக்கு என்னது? மகிமை. ஆனா எனக்கு நீங்க யாரா இருக்கணும்? சீசரா இருக்கணும்னா உங்களுக்குள்ள நீங்க கொடுக்கிற கனிகளுக்குள்ள விதை இருக்கணும். அந்த விதை யாரு? கிறிஸ்து தான் அந்த விதை. உங்களுக்குள்ள இருந்து திவ்ய சுபாவம் வெளிப்படுறது ஒரு பக்கம். திவ்ய சுபாவம் மட்டும் பத்தாது, திவ்யமான கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர. எல்லாம் சொல்லுங்க. திவ்ய சுபாவம் அது கனி. திவ்யமான கிறிஸ்து, அந்த கிறிஸ்து விதைக்கப்பட்டார்னா, அந்த கிறிஸ்து விதைக்கப்பட்டார்னா இன்னொரு செடி, உங்கள மாதிரியே இன்னொரு செடி. நீங்க எப்படி கனி கொடுக்குறீங்களோ, நீங்க எப்படி பிதாவை மகிமைப்பட, உங்க வாழ்க்கை பிதாவை மகிமைப்படுத்துதோ, அதே போல இன்னொரு செடி அங்கே, இன்னொரு ஜெனரேஷன். அப்ப கனி கொடுப்பது என்பது, இந்த கனிகள் தன் முடிவை அறிவிக்கவில்லை. கனிகள் தன்னுடைய முடிவை என்ன செய்யல? கனி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான், நீ வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு அது சொல்ல வரல. நான் கனி கொடுக்கிறேன்னா என்ன கொடுக்கிறேன்? ஆயிரக்கணக்கான புது ஜெனரேஷனை நான் உருவாக்குவதற்கு தயாராயிட்டேன்னு சொல்லுது. நான் முடியவில்லை, நான் இப்பொழுதுதான் என் வாழ்வின் பூரணத்துக்கு நேராக துவக்கத்தை நான் உண்டாக்கி இருக்கிறேன். என்னை சாப்பிட்டுட்டு நீ இந்த விதையை போட்டேன்னா என்ன மாதிரியே ஒரு புதிய செடி அங்கே முளைக்கும். கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என் வாழ்க்கை பிதாவை மகிமைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, நான் கிறிஸ்துவுக்கு சீஷனா இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் இந்த கனிகள்ல ஏதாவது ஒரு கனி தப்பி தவறி நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட கனியை கொடுத்துடலாம். ஆனா அந்த கனிக்குள்ள என்ன இருக்கணுங்க? அந்த கனியிலிருந்து, அந்த கனியை சாப்பிட்றாங்க மக்கள், அதை சாப்பிட்றாங்க. உங்ககிட்ட இருந்து அன்பை ருசிக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து சமாதானத்தை புரிந்து கொள்றாங்க, உங்ககிட்ட இருந்து நீடிய பொறுமையை பார்க்கிறாங்க. ஆனால் அந்த நீடிய பொறுமைக்குள்ளே, அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளே திவ்யமான கிறிஸ்து இருக்க வேண்டும். இது யாரால் வந்ததுன்றது நீங்க சொல்லி கொடுக்கணும். இந்த அன்புக்கு காரணம், நான் ஒரு காலத்தில் இப்படியால இல்லைங்க, நான் இப்ப அன்பா இருக்கிறேன் அப்படின்னா இந்த அன்புக்கு காரணர் யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? இச்சை அடக்கத்தோடு வாழ்கிறேன். காரணம் என்ன? எனக்குள்ள யார் இருக்கிறா? இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்த கிறிஸ்து. அப்போ எனக்குள்ள இருந்து கனிகளை சுவைக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் எனக்குள்ள இருக்கிற இயேசுவையும், கொஞ்சம் கடிபட்டாலும் அந்த இயேசு அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? போயிடணும். அந்த இயேசுவையும் சேர்த்து கொடுக்கிறதுனால தான் அவர் சொல்றார், நீங்க பிதாவுக்கு அதிக கனிகளை கொடுக்கும் போது பிதாவுக்கு என்னது? மகிமை. அதே டைம்ல நீங்க எனக்கும், அப்ப என்ன அர்த்தம்? சதையும் கொடுப்பீங்க, விதையும் கொடுப்பீங்க. சொல்லுங்க, சதையும் கொடுப்பீங்க. வெறும் சதையை கொடுத்தா மரபணு மாற்றம், நீங்க சீஷரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, சதையும் கொடுக்கணும். சதைனா என்னது? இதை வெட்டி கொடுக்கறது இல்லை, கனியை பத்தி பேசுறேன். அந்த சதையில் இருக்கிற, அந்த கனியில் இருக்கிற அந்த சதை பகுதி இருக்கு இல்லையா, அந்த சதை பகுதி பிதாவுக்கு என்னது? மகிமை. எப்படி மகிமை வருது? இந்த சதை பகுதி ஆகிய அந்த அன்பை ஒருத்தர் அனுபவிக்கிறார், உங்ககிட்ட இருந்து அனுபவிக்கிறார்னா அவர் கட்டாயமா யாரை மகிமைப்படுத்தணும்? யாருகிட்டையும் இல்லாத ஒரு அன்பு உங்ககிட்ட இருக்குதுங்க, யாருகிட்டையும் இல்லாத சமாதானம் உங்ககிட்ட இருக்குது, யாருகிட்டையும் நான் பார்க்காத ஒரு ஜாய் உங்களுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன், உங்களுக்குள்ள இருந்து ஒரு மகிழ்ச்சி பெருவெள்ளத்தை நான் பார்க்கிறேன், யாருகிட்டையுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது யார் மகிமைப்படுவா? ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்ல முடியாது. அங்க இருந்து அவர் சொல்வாரு, என்னால் தான் உண்டானது, என்னை அல்லாமல் அவனால் இந்த சதையை கொடுக்க வாய்ப்பே இல்லை. இப்ப இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, சதையை சாப்பிட்டீங்களா? சரி, அதுக்குள்ள ஒண்ணு இருந்திருக்குமே, இருக்கா இருக்கா அப்படி பார்ப்பாரு. இல்லைன்னா தலையை தொங்க போட்டுருவாரு. இருக்குதுன்னா உடனே சொல்லுவார், தேனியில எனக்கு ஒரு சீசன் இருக்கிறான், தேனியில எனக்கு ஒரு சீசன் இருக்கிறான். வெறும் சதை கொடுக்கிறவன் இல்லை, விதை கொடுக்கிறவன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் சதை மட்டும் கொடுக்குற ஆள் இல்லை, என்ன கொடுக்குற ஆளு. உங்களுக்குள்ள அந்த விதை இருக்குதா? கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டா அதுக்குள்ள இருந்து திவ்யமான கிறிஸ்துவும் வெளிப்படுவான். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் அது சதை பகுதி, திவ்யமான கிறிஸ்து அது விதை.
கனி என்றால் சதையும் இருக்கணும், விதையும் இருக்கணும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்கன்றதான் இங்க போட்டிருக்கு. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, கனியும் கொடுப்பீங்க, விதையும் கொடுப்பீங்க. நீங்கள் விதை போட்டீங்கன்னா நீங்க யாரு? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு யாரா இருப்பீங்க? நீங்க விதை போட்டீங்கன்னா நீங்க சீஷர். எந்த விதையை போடணும்? கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, யார் தான் அந்த விதை? சத்தமா சொல்லுங்க, யார் தான் அந்த விதை? அன்புக்குள்ள இருக்கிற விதை யார் தான்? சந்தோஷத்துக்குள்ள இருக்கிற விதை யார் தான்? சமாதானத்துக்குள்ள இருக்கிற விதை. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்குள் வைத்து போகிறேன் சொன்னாரா? ஏன் சமாதானம்ன்றார். அப்ப அந்த சமாதானத்துக்கான விதை யாரு? அப்ப அந்த சமாதானத்தை ஒருத்தர் அனுபவிக்கிறார்னா அது பிதாவுக்கு மகிமை. இந்த சமாதானத்துக்கு காரணரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா இயேசுவுக்கு ஒரு என்ன, எப்படி இருக்க விரும்புறீங்க? எப்படி இருக்க விரும்புறீங்க? ரெண்டும் வேணும். எல்லாம் சொல்லுங்க, நான் பிதாவுக்கு. யோசித்து பாருங்க, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது நம்ம கிட்ட இருக்கான்னு யோசித்து பாருங்க. எத்தனை வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இது ரெண்டுமே நம்ம கிட்ட இல்லைன்னா நம்முடைய இணைப்பு சரியில்லை, நிலைத்திருத்தல் சரியில்லைன்னு. பிதாவோடு சரியா இயேசு நிலைத்திருக்காம விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு ரட்சகராக மாறி இருக்க மாட்டார். நாம் இயேசுவோடு நிலைத்திருப்போம் என்றால் கனியும் சதையும் கொடுப்போம், விதையும். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவோடு இணைந்திருந்தா, இயேசுவுக்குள் நிலைத்திருந்தா. அதாவது அப்படின்னா என்னது பாஸ்? அப்படின்னா என்ன? நிலைச்சிருக்கிறேன்னா என்னது? உறவுல இருக்கிறது, டீப்பஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அவரை சும்மா காலையில் எந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் ஜபம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் ஜபம் இல்லை. 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நீங்க முழிச்சிருக்கிறீங்களோ. அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, படுக்கையில் நினைக்கிறே, நடுராவினில் தியானிக்கிறே. தூக்கத்துல கூட அவரோடு உறவு. எல்லாம் சொல்லுங்க, உறவு பெருக பெருக கனிகள் பெருகும். கனிகள் பெருகினால் பிதா மகிமைப்படுவார். இயேசுவுக்கு நீங்க ஒரு சீஷனா மாறிடுவீங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்வீங்க. அந்த கனிகளுக்கான விதை நீங்க இல்ல, அந்த கனிகளுக்கான விதை செடி, கிறிஸ்து. செடி தான் விதை. அந்த செடி வளரும் போதே தன்னில் தன்னுடைய விதையை உடைய, எல்லாம் சொல்லுங்க, தன்னில் தன்னுடைய விதையை உடைய. விதை இல்லாம ஒரு மரம் கனி கொடுக்க கூடாதுன்றார். அப்படி அவர் உருவாக்கல. அவர் உருவாக்கினது எப்படிப்பட்டது? தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை கொடுக்கும் கனி விருட்சங்கள் உண்டாக கடவது, முளைப்பிக்க கடவுதுன்னு. அப்ப அந்த செடியினுடைய ஆசை என்னன்னா, இந்த சதையை கொடுப்பது மட்டும் இல்ல, கட்டாயமா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருந்து சதை மட்டும் வரக்கூடாது, எனக்குள்ள இருந்து விதை வெளியே வரணும், இயேசு வெளியே வரணும், இயேசு விதைக்கப்பட வேண்டும், இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு சொல்லப்பட வேண்டும். இயேசுவை நான் சொல்லுகிறவனா இருந்தால் என் வாழ்க்கை பிதாவுக்கு மகிமையும் கிறிஸ்துவுக்கு சீஷனுமாய். கடைசி வசனம் சொல்லுது, ஆதி முதல் என்னுடனே கூட நீங்கள் இருந்தபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டு நீங்க என்ன செய்யவே இல்லைங்க, விலகவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவு பிரியவே இல்லை, உறவு மாறவே இல்லை, உறவாடிக்கிட்டே இருந்தபடியால் எனக்கு யாரா இருப்பீர்கள்? சத்தமா சொல்லுங்க, எனக்கு யாரா இருப்பீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம்.